ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ஃபெராக்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம் ஆர்க் சர்வைவல் அசண்டட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10வது எபிசோடு. இந்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்ஸை தான் கைஸ் டேம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்ஸ் எங்கே இருக்குன்னு தலவணும். ரெக்ஸை டேம் பண்ணிட்டு அங்கே என்ன ட்ராப் ஆகுது. ரெக்ஸை டேம் பண்ணோன்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம் கைஸ், பாஸ் ஃபைட்ஸ்க்கு. அதனால் அவனை டேம் பண்ணி கொஞ்சம் தயார்படுத்தணும் அவனுங்கள. அதுவும் இல்லாமல் யுட்டினோசாரஸ்னு ஒருத்தர் இருப்பான் பனி பிரதேசத்தில், அவனையும் டேம் பண்ணணும். இப்போலேருந்து ரெக்ஸை வந்து டேம் பண்ணால் தான் கொஞ்சம் லெவலப்லாம் பண்ணி வைக்கணும் கைஸ் அவனுக்கு. அப்போ தான் அவனால் எல்லாம் ஸ்டாக் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னவே கைஸ் இது இருக்குது ஆர்மரு. ஓகே இல்லைங்க, ஆர்மர் போட்டுருவோம். பேண்ட்டு மட்டும்தான் இருக்கா? ஓகே, வேறு என்ன இருக்குது? சிக்கல் இருக்குது. சிக்கல்லாம் நான் இன்னும் கிராஃப்ட்டே பண்ணல. ஓகே, வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்ஸ் டேம் பண்ண முடியுமானே தெரியல. ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட அவ்வளோ பவரான ஐயோ போச்சு விழுந்துட்டேன் கைஸ். இவன் வேறு எப்படி கூப்பிட்றது? ஆடாடி ஃபாலோ ஒன். இப்போ நான் எல்லாத்துக்கும் இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு, அவன் செத்து போயிடுவான். அங்கே இருக்கவனாம் விசில் ஃபாலோ ஒன். வாடா கொஞ்சமாக வாடா, நான் ஏறிக்கிறேன். வாடா பக்கத்தில் வாடா. எங்கள் கைஸும் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்கண்ணா. ஓ, இங்கே செம்மா தான் இருக்கா? நான் பயந்துக்கிட்டேன் இது இதுன்ட்டு. வாடா இங்கே வாடா, பக்கமாக வாடா. நான் சாவடிச்சிருவோம்டா. இங்கே வான்ட்டேன். கைஸ் எங்கள் கைஸ் வரவே மாட்டேங்கிறான். வந்துட்டான். அப்பா, என் மேலே ஏறுறதுக்குள்ளே போதும் நான் இருது. இப்போ நம்ம ரெக்ஸை கண்டுபிடிச்சி ரெக்ஸ் ஈஸியாக டேர்ம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் யுட்டினோசாரஸ் போகிறதுக்கு தான் கொஞ்சம் பனி பிரதேச உடையெல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணும் கைஸ். ரெக்ஸ் இங்கே எங்கேயாவது தெரியும், அவனை அப்படியே பிடிச்சாலும் டக்குன்னு. ஸ்டெகோசாரஸா கைஸ்? இங்கே என்னமோ இருக்குது, ஆல்ஃபா ராப்டர் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது, இருந்தாலும் அடித்து கொண்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஹெல்த்து என்னன்னு தெரியலையே. போச்சு, கீழே நின்றுட்டான். லூஸாடா நீங்கள். இல்லைங்க, இவன் ஹெல்த்து அவ்வளோ குறையில. அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸ்பை கிளாஸ் ஆன் பண்ணிக்குவோம். எவ்வளோ இருக்குது? 5000 தான் நான் அசால்ட்டாக பண்ணுறோம். ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ஃபா ராப்டர் கொண்டா டக்குன்னு அவங்க ஹெல்த் அவ்வளோ குறையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேண்ட் அடிக்க மாட்டேங்கிறா கைஸ், அடிக்க மாட்டேங்கிறான். ஸ்டெமினா இல்லையா? ஏன் அடிக்க மாட்டேங்கிறான்? நேரம் அந்த டரட்டு. ஆமாம், இன்னும் அந்த இது வேறு வைக்கணும் கைஸ். ரெட்வுட்டில் அந்த ஸ்வாப்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்குமே மரத்தில், அதெல்லாம் வைக்கணும். ட்ரீ பேஸ் கட்டணும். சாவடாடி. என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இன்னொருத்தர் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. என்னடா இருக்குது? பாடிலாம் எடுக்க முடியாது போலையே, ப்ரைமேட்டு தான் இருக்கும் போல். நான் ஏதாவது கிடைக்கும் ரேர் ஐட்டம் அப்படின்னு நினச்சேங்க. ஓகே பரவாயில்ல, ஏதோ வந்ததுக்கு ஒரு இங்கே ஒருத்தர் இருக்கிறான். இவனையும் ஏதோ அடிப்போம், இவனையும் கொண்டுருவோம். வேறு டெலப்போசாரஸா? டக்குன்னு சாப்பிட்றீங்களா? கேஸ் அடிக்கவே மாட்டேங்கிறான். அட்ராடி கேஸ், உனக்கு அடிக்க தெரியுமா தெரியாதா? பாருங்களேன், அடிக்கவே மாட்டேங்கிறான். அட்ராடி. இன்னும் 800 ஹெல்த் இருக்குது. 500. இன்னும் ஒரு அடி வாங்கிக்க. அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த மாஸ்க் ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரெக்ஸை தலவணும். எங்கே இருப்பான்னு தெரியலையே. நம்ம பனி பிரதேசமே போயிட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே என்ன இருக்குது? ஓ, இது பனி பிரதேசம் இல்லையா? இல்லை வந்துட்டோம் பனி பிரதேசத்துக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம்.
ஐயோ எனக்கு ஹெல்த்து இங்கேயே குறையுது. இல்லைங்க இங்கே பாருங்கள், ஹெல்த்து ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹெல்த்தியாக ட்ராப் ஆகுதுன்னு தெரில. சரி ப்ரைமன் ஜெர்க்கி இருக்குது, அதையோ சாப்பிடுவோம். ஓ இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஸ்பெஷல் ஐட்டம். பரவாயில்லையே, அது கில் பண்ணதுக்கு. ஓகே கைஸ், நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு மெட்டலில் தேவைப்படுறது. இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் போல். ஓகே ஏறுது இப்போ ஹெல்த்து. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் ரேர் ஃப்ளவர் சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? மயக்கம் போட்டுற போகிறோம். போச்சு, ஏதோ ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏதோ பாருங்க. ஓ ஆமாம், ரேர் ஃப்ளவர் சாப்பிட்டா அட்ராக்ட் பண்ணுவோம் தானே அனிமல்ஸை. பரவாயில்லையே, அப்போ நம்ம டேஞ்சரான அனிமல் கிட்டே போனோம். இல்லை சாதுவான அனிமலும் நம்மளை அடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பவர்னு தெரியலையே. இல்லைங்க அப்படியே போவோம். எனக்கு இப்போ ரெக்ஸு தேவை. ஆனால் ரெக்ஸ் எங்கே கிடைப்பான்னு தெரில. இங்கே அப்படி உட்கார முடியுமா கைஸ்? இந்த மாதிரி உட்காருவோம். அந்த மாதிரி உட்கார முடிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த் வேறு ட்ராப் ஆகுது. பனி சைடு போவோம். சரி அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். பனி வேணாம். கைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெக்ஸு கிடைக்கல. ஆனால் இங்கே ஒரு ஸ்பைனும் இருக்கான். இவனை பிடிக்கலான் இருக்கிறேன். ஓகே, நான் இந்தாண்ட மலை மேலே நின்று பிடிக்கலான்னு நினைக்கிறேன். மலை மேலேருந்து அடித்து பார்ப்போம். ஏன்னா அவனால் ஏற முடியாது. இங்கே அவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், டேஞ்சரான அனிமலு. ஓகே, இப்போ நம்ம ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் ஆட்டத்தை. ரிப்பேர். ஓகே, இங்கேருந்து அடிக்குவோம். ஃபீமேலு 36வது லெவலு. ஓகே கைஸ், அடிக்க ஆரம்பிக்கலாம். படுமா? பட்டுச்சா? பட்டுருச்சு. வாடா 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 வாடா. அப்படியே அவனை டேம் பண்ணுறேன்டா. ஏற மாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் ஏறிட்டா சிக்கலாயிரும். ஐயோ படுதா இல்லையா? ஓகே, டோப்போர் 2.6K. ஓடுறானே, வேறு புத்திசாலியாச்சே கைஸ். டேய் ஓடுறா. இல்லை வருவான் வருவான் வருவான். ட்ரைக்கு மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவான். கைஸ் இவன் போயிட்டு தெளிஞ்சிருவானோ? ஆமாம். ஓ ஸ்பைனும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் வச்சுருக்கானா? அங்கே பாருங்க எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு வேகமாக. ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இவனெல்லாம் பிடிக்கவே முடியாது போலையே. சின்னங்க இவன் மேலே ஏறி போயிட்டு அவனை ஒரு காட்டு பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண ட்ரை பண்ணும் போல். ஏன்னா இவன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவன் தான் பவர். வாடாடி. ஆனால் நம்ம ஆளை அடி வாங்க விட்டுட்டு அப்படியே டைம் பண்ணால் தான் போல். ஐயோ நம்ம ஆள் மேலே படுது கைஸ். நம்ம ஆள் மேலே படுது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்கும். மயங்கிங்க பிராதரா. ஓகே படுது கைஸ். ட்ரைனாக கற்று இருக்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் அவன் டக்குன்னு இது பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போயிட்டு மயக்கத்துக்கு கிளச்சிட்றான். வாடாடி நீ உள்ளே வாடா பார்த்துக்கலாம். இங்கே வாடா, காட்டுக்குள்ளே வாடா, காட்டுக்குள்ளே வாடாடி. எங்கே இருக்கான்? உள்ளே போயிட்டானா? உள்ளே போயிட்டாங்க. இப்போது இவனை டே கண்ணும் தெரிய மாட்டேங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்க. காடு இவ்வளோ இதாக இருக்குது கீஸ். அடர்த்தியா இங்கே தானே இருந்தான். எங்கே இருக்கானே தெரியல கீஸ். இங்கே தான் இருக்கான். ஆடாடி பேசாம ட்ராப் ரெடி பண்ணிடலாமா? எங்கே அங்கே ஓடிட்டான். ஐயோ யார்றாங்க கைஸ்? அடியே விழுவ மாட்டேங்குது. விழுவுது. மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி இருங்க அப்படியே போவோம். எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான்.
இவனை டேர்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல வேற. எங்கடா போனா அதுக்குள்ளே பையனை எங்கேயே போயிட்டாங்க. எங்கே இருக்கான்? இது அங்கே இருக்கான். மராசி எடுத்து வச்சு தான் போய் பிடிக்கணும் போலியே இவனுங்கெல்லாம். இங்கே தான் எங்கேயோ ஆடுனுச்சு மரம். நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. அப்படியே மரமாக இருக்குது ஃபுல்லாக. கொஞ்சம் மரம்லாம் கம்மியாக இருந்தது முன்னே, அதே நல்லா தான் இருந்துச்சு. இது இவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒன்றுமே தெரியல. லேண்ட் கிரியேச்சர் தான் கரெக்டாக இருக்கும் போல். பறந்து வந்தால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதில் ஃபாகு வேறு. எனக்கு பசி வேறு எடுத்துக்கிச்சு இவனுக்கு. என்ன தான் ஆகுமோ தெரியலையே. இல்லைங்க ஃபுல்லாக சாப்பிட்றலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு இந்த ஆர்மர்லாம் போட்டு வச்சுக்கோம். சும்மா தானே இருக்குது. வேறு என்ன இருக்குது? இல்லைங்க ஆமாம், இது சாப்பிட்டோம்னா அவன் நம்மளை தேடி துரத்துவாங்க. ஈஸ் எங்கே இருக்கான்? எங்கடா இருக்க? வாடா இப்போ வாடா ஸ்பைனோ. பாருங்கள் சும்மா இருக்கவெல்லாம் கடிக்கிறான். யாரா? இக்னோடானா கடிக்கிறானா? சரி, அப்போ நம்மளுக்கு ஸ்பைனோ தேவை. அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். சரி, இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடி இந்த பிளானை போட்டிருப்பேனே நான். இவன் ரொம்ப ஃபாகாக இருக்குது. சரி அப்படியே போவாங்க. எங்கேயாவது இருப்பானுங்க, அவனுங்களை பிடிச்சிக்கலாம். இவன் வேறு கல் வந்தால் பறக்க ஆரம்பிச்சிட்றான். அப்போ குஜி கைஸ் நம்ம தேடி வந்து ஒரு ஆள் இங்கே இருக்கான். குட்டி ரெக்ஸாது இல்லை காரணம். வாடா அந்தாண்ட கொஞ்சம் சேஃபாக தெரியுது. வாடா, நான் இவனை டேம் பண்ணிடுவேனே அசால்ட்டா ரெக்ஸா. வாடா தம்பி. டேய் படுதா? பட்டுருச்சு. வா கேஸ். எப்படி குறி பயங்கரமாக வைக்கிறனா? ஆனால் அவன் உள்ளே ஓடிட்டானே. எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கிறான். படுதா? மரத்து மேலே அடித்து உழுவுதோ என்னமோ தெரில வேற. இதெல்லாம் சீக்கிரம் டைம் பண்ணி ஆகணுங்க. இங்கே வாடாடி நீ. ட்ரெக்ஸு அந்த மாதிரி காரணம் இருக்கான். அர்ஜென்ட் டிவிஸ் இருக்கானுங்க. எனக்கு ஒரு பொறுப்பே இல்லை கைஸ். வாடா நம்மள்கிட்ட டேம் ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு ஒரு இதே இல்லை அவனுக்கு என்னமே. அவன் பாட்டுக்கு அவனையும் ஒருத்தவங்க துரத்திட்டு இருக்கிறான். எனக்கு ஃபஸ்ட் பர்சன் போயிட்டேன். இப்போ கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். வாடா போச்சு. இவன் வேற, இவன் நெத்தி வேற, இது கூரா வேறு இருக்குது கைஸ். 1.8K தான் அசால்ட்டு பண்ணிடுறோம். இவன் வேற இவன் மேலேயே தான் படுது. கொக்கி முக்கா கொஞ்சம் அப்படியே நவுந்தினா நான் இறங்கன்னா மாட்டிக்குவேன். அதுக்கும் பயமாக இருக்குது. இவன் கரெக்டாக வளையிறானே. டேமே பண்ண முடியாத மாதிரி வளைஞ்சிக்கிறானுங்களே. இர்றா டேய், ஒரு நிமிஷம் இர்றா. ஐயோ எங்கே இருக்கான்? இங்கே இருக்கானா? ஒழுங்காக பட்டு. ஓகே, பட ஆரம்பிச்சிருச்சு கைஸ். டக்குன்னு அடிக்கணும். போச்சு ரிப்பேரு. ஓகே, இன்னும் 30 தான் இருக்குது. அவன் வேறு அங்கே ஓடுறான். நீ வாடாடி, வாடா. இவனையும் கூட நீ அடிச்சுக்கடா. வாடா, மொத்தத்தில் வாடா. போச்சு, தள்ளியே விட்டுட்டானா? முடிஞ்சு போச்சு.
அவனை அடிச்சிக்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக. நீ பேசிவிடா தம்பி, பேசிவ் தம்பி, பேசிவ். நீ வந்து அவனை அடிக்காமல் எனக்காக அவனை ஹோல்ட் ஆன் பண்ண. ஐயோ, இது வேற கண்ட நேரத்தில் சுவிட்ச் ஆகுது கைஸ். மயங்கிடுறா தங்கம், மயங்கிரு. எங்கேயோ வாடுறானே அவன் பாட்டுக்கு. நல்லா சோறாக போகிறான்டா. ஓகே, படுது. டக்கு டக்குன்னு பார்த்தீங்களா, ரெக்ஸையை அடித்து துரத்திட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் முடிய போகுது. இது என்னது இது பின்னாடி? அடடா, எவனும் நம்மளை போட்டு பழந்துட்டு இருக்கான். டேய் சேபர், ரெக்ஸையே அடித்து துரத்துனாலும் ஒரு நரிக்கிட்ட போயிட்டு செத்துட்டுமே. நரி அவன் பேர்னா புலியா? சேபர் டூத்துக்கிட்ட போயிட்டு செத்துட்டுமே. ஐயா, அவன் மயங்கிருப்பானா மயங்கிருக்க மாட்டானா? நல்ல வேலை நான் இங்கே தேவைப்படும் இந்த பெட்டல் வச்சது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ நான் எங்கே செத்தேன், எந்த பக்கம் போனானே தெரியலையே. லாஸ்ட் டெத் எங்கடா காட்டுது? எதுவுமே காட்ட மாட்டேங்குது. கைஸ், எந்த பக்கம் செத்தேன்? இங்கே இருக்குது. ஓகே, 1000 மீட்டர் போயிட்டேனா? இப்போ அங்கே எப்படி நான் போகிறது? டக்குன்னு போகணும் கைஸ். இப்போ அங்கே போனால் மயங்கிருப்பானான்னு தெரியலையே. ப்ரைமேட்லாம் அவன் உடம்புல இருந்துச்சு, ரைனோகத்த உடம்புல. கடைசியும் ஒரே ஒரு அம்பு பட்டிருந்ததுன்னா அவன் மயங்கிருப்பான். இருந்தாலும் ஏறி இருக்குமோ அம்பு? நான் நிறைய அம்பு அடிச்சேனே. என்ன நடந்திருக்குதுன்னு தெரியல. எங்கடா இருக்க சேபர் டூத் மண்டையா? ரெக்ஸ் மண்டையா யார் எங்கே இருக்கான்னு தெரியல. வரான் பாருங்க. இவன் தான் கைஸ் பண்ண வேலையே தப்பு பண்ணவன். சேபர் டூத்தையில் தைல புலியா இவன்? சேபர் டூத்துன்னு நினச்சிட்டேன். வாடா 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 வாடாடி. ஐயோ, இவனுங்க எங்கே கைஸ்? நீ பேசிவ்லாம் வேணாண்டா தம்பி, வாடா நியூட்ரல் ஏறுறா. இவனுங்க வந்து அவ்வளோதான் பாருங்க. வாடாடி, எனக்கு எவனாலும் உதவி பண்ண வாங்கடாடி. பெட்டடான் இப்போ வாங்கடா. எவனாக இருந்தாலும் எங்கடா இருக்கீங்க? காரணம் வேறு இருக்கிறான். சரி, நம்ம பணத்தை எடுப்போம். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இப்போ போயிட்டு நமக்கு மயங்கி தான் இருக்கான். பயங்கரம். நல்லது நல்லது. இப்போ இவன் உடம்புலேருந்து ப்ரைமிக்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர். இப்போ என் உடம்புலேருந்து அவன் உடம்புல வைக்கணும். எங்கடா ரெக்ஸு கெட்டு போயிட போதுடா. என் உடம்புல இருந்தால் டக்குன்னு கெட்டுரும் வேறு. ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஐயோ, டேம் ஆகிட்டான் கைஸ். ப்ரைமேட்டுக்கு அவ்வளோ பவரா? அவ்வளோதானா? டேம் ஆகிட்டானா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு எசரம் இம்ப்ரிண்ட் ஸ்பீடிங் அதிகப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது அப்படியே டேமிங் ஸ்பீடு. அதனால் இவன் இதாகிட்டான்னு நினைக்கிறேன். டக்குன்னு டேம் ஆகிட்டான். இங்கே பெட்டடான் செத்துருச்சு. அடடா, இவனுக்கு வச்ச ஸ்பீடை அவனுக்கு உதவி பண்ணிருச்சு. சரி, அதை வேறு மறுபடியும் நான் டிஃபால்ட்டுக்கு கொண்டு வரணும். டேமிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டான். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இங்கே இருக்கான் பாருங்கள். இவன் தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அடிட்டான் அவனை. அட்ரா அவன் தான்டா நான் அடித்தவனு. ரெக்ஸு அட்ரா. டேய், எங்கே அடிக்க மாட்டேங்கிறீங்க அவனை? அட்ரா. 5 லெவல் 5 சி. இவனையா கைஸ் அடிக்க மாட்டேங்குதுங்க. ஏன் டார்கெட் கொடுக்க முடியல? இல்லைங்க, கொடுக்க முடியுது. அது வந்து இவன் ரெக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கானா, அதனால தெரிய மாட்டேங்குது. அவன் அடிச்சு உனக்கு காயமாகுது, அவனுக்கு காயமாகுதா பரவாடி. ரெக்ஸ் மண்டையா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ தான் ஒரு ரெக்ஸையே தூக்கிட்டு நம்ம போக போகிறோம். இப்படி பார்த்தீங்களா, ரெக்ஸையே தூக்கியாச்சு. இப்போ ரெக்ஸை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பாய்.